ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கிவியூ. நான் உங்கள் நிச்சீஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பிளான் 3D பிளான் எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். வாங்க, இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் போன வீடியோ சொன்ன மாதிரி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக Revit ப்ராஜெக்ட்லேயே இருக்கும். ஃபைல் ஏற்கனவே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம 3D வியூவில் போன தடவை மாதிரி 3D வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா செட் பண்ணணும். இப்போ திருப்பியும் கேமரா செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் அட்ஜஸ்ட் பண்ணணும் கேமராவை. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் போயிட்டு திருப்பி செக்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷன் பாக்ஸ் இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம திரும்பியும் 3D வியூக்கு வந்துக்கலாம். 3D வியூக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் வியூவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செக்ஷன் கட் பண்ணிக்கிறோம். இப்போ போய் நம்ம வியூவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், கட் பண்ண மாதிரியே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 3D வியூவில் இருக்குது. 3D ஃப்ளோர் பிளான் க்ரியேட் பண்ணோம். நம்ம இதை ரெண்டர் பண்ணால் 3D வியூ க்ளீனாக வந்துடும். ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணிக்கோ. ரெண்டர் கொடுத்துங்க. இந்த மாதிரி ரெண்டர் பண்ணாலே 3D பிளான் வியூ கிடச்சிரும். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போவே கொஞ்சம் கிளியராக தான் தெரியுது. லோட் ஆகுது. ரெண்டர் வியூ இப்படி தான் இருக்கும். கிளியராக லோட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது கிளியர் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதை டிபிஐ அட்ஜஸ்ட் பண்ண கிளியரன்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம 3D பிளான் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.